ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ரொம்ப வருடமாக வரன் தேடிட்டே இருக்கீங்களா? உங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வரன் இன்னும் அமையலையே? அப்போ நம்மளோட சேனலில் பாருங்கள். உங்களுக்கான வாழ்க்கை துணையை உடனே தேர்ந்தெடுங்க. வாங்க இன்றைய வரன்களை பார்ப்போம். பெயர் காஞ்சனா, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க EEE முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் மாதம் 18,500 சேலரி வாங்கினதாக சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருவள்ளூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 சென்ட் நிலமும் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பாவோட பென்ஷன் வந்து இவங்க அம்மாவுக்கு வருங்க. இவங்களுடைய அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப்லேருந்து தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்கள், இவங்களுக்கு உடன் பிறந்தவங்களாம் யாரும் இல்லைங்கிறதுனால இவங்க வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறாங்க. ஓரளவு லேண்டு இதெல்லாம் இருக்கிறதுனால வரக்கூடியவருந்து சாதாரண குடும்பமாக இருந்தாலே போதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க, நான் குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்குங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ஷர்மிளா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. படிப்பு BA முடிச்சிருக்காங்க. இவங்க ஹோட்டல் வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெரம்பலூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் லீஸ்க்கு தான் அவங்க ஹோட்டல் எடுத்து நடத்திட்டு வரதா சொல்கிறாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், தன்னுடைய ஃபேமிலிக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணுறவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. ஸோ 2 பேருக்கும் வந்து திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. ஸோ திருமணத்திற்கு பிறகும் என்னோடய பொண்ணு வந்து இந்த பிஸ்னஸ் தாங்க பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தானே மணமகள் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.